எல்லா படமும் 100 நாள் ஓடின உடனே இந்த ரசிகர் மன்றம் அதிகமாக போச்சு. அப்ப வைக்கும் பொழுது நம்ம சினிமாவிலே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகர் எல்லாம் சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார். மக்கள் தொண்டுக்கு போங்க, சும்மான வெறும் சினிமா நினைச்சுக்கிட்டு கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர். அதே நேரத்தில் எனக்கு திருவள்ளுவர் எனக்கு படம் 5 நாள் 100 நாள் 5 படம் 6 படம் 100 நாள் ஒன்றா சும்மா இருப்பானுங்களா? அதுவும் என் கதை வந்து தென்னிந்தியா முழுக்கம் போடுச்சு, இந்தி தெலுங்கு வங்காள் எல்லாத்திலையும் போட்டுச்சு என் கதை. அதில் என்ன பண்ணிட்டானுங்க, நான் வரவும் போறேன் நிறைய ரசிகர்கள் வந்து வி சேகர் ரசிகர் மன்றம் வந்து உட்காந்தானுங்க எல்லாம். யோ என் படம் தான் எடுத்தேன், ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு தொலையாதுன்னு தான் படமே எடுத்தேன். நீங்கள் ஹீரோன்னு படம் ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத, சினிமா நடிகனா பாரு, அவனை கொண்டு வந்து தரையில் ஆக்கிடாது, காமராஜராவோ அண்ணாவோ பெரியாரெல்லாம் ஆக்கிடாத அப்படின்னு நான் படம் எடுத்தேன். அவன் என்னையே வந்து ரசிகர் மனைவி ஆச்சு ஒரே மாலை எங்கேயுமா கொண்டு வந்து, சார் எனக்கு இந்த ஊருன்னு நிறைய பேர் ரசிகர் மன்றம் வச்சுட்டான். ஒரு 120 பேர் வந்துட்டான். எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன், நான் இன்னைக்கு இருப்பேன், நல்ல படம் எடுப்பேன், நாளைக்கு செக்ஸ் படம் கூட எடுத்துருவேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு போயிடுவேன் நீ. அதனால திருவள்ளுவர் பேர்ல திருவள்ளுவர் மக்கள் நற்பணி மன்றம் பேர் வைன்னு அத்தனை பேருக்கு சொன்னோம்னா அவன் மூஞ்சி சொல்லிக்கிறான், திருவள்ளுவரை பார்க்கவும் இல்லை, நாங்க திருக்குறளை ஒழுங்கா படிக்கவும் இல்லை, நீங்க அந்த பேர் வைக்க சொல்றீங்களே அப்படின்றான். இனிமேலாவது தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு என்னுடைய மன்றங்களை எத்தனையும் திருவள்ளுவர் நற்பணி மன்றமா மாத்தினேன், மக்கள் நற்பணி மன்றம். இந்த மக்கள் என்ற வார்த்தை இவர் மையம் அப்படின்னு வச்சு நமது கமலஹாசன் சார் அவர் ஒரு ஆள் புரட்சிகரமான ஆள் தான் அது பண்ண.